Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன தவறாயிருது? பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம். அதுல தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும். நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு, இந்த கருத்து தப்பு அப்படிதானே சொல்லணும். நீ தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும், எது தவறுன்னு சொல்லணும். வேற அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்ப காட்டுவோம்ல, அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கறத சொல்லுவோம்ல. நான் தான் கேட்கிறேன், திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் அது அவங்க பேசுவாங்க, தேவைக்கேற்ப பேசுவாங்க. அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்க போய் படுத்துக்கிட்டாரு? இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கிருந்து எடுத்தாரு அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பாத்துக்காரா, பேசியிருக்காரா? எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க. அவர் எப்ப என்னோட பேசிருக்காரு பாருங்க. வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு, அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அண்ணா விட்டுறாதீங்கன்னு பேசுவாரு. சரி தம்பி சரி தம்பின்னு. அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு, அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல. நமக்கு அது ஒன்னும் இல்லை. எத்தனை பேரா எடிட் பண்ணீங்க? அத எத்தனை பேர் எடிட் பண்ணி? எங்க பெரிய எடிட்டரா நீங்கெல்லாம்? என்ன பிடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கெல்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அழகிறிய? 15 வருஷமா எங்க படுத்திருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த உடன்ல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியதானே. உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் போயின்னு வேற. நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன்? நான் மோதிர வேண்டியதானே. பூரா குறுக்க வரேன் போறோம். எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாம இருக்குல்ல, ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்காப்ல. நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க, பிராஞ்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க? நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்க. எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க. நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன். அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி, என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துக்குள்ள வந்திருப்பாங்க. அவதூறை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவதூறை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை சொல்ல. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சீப்பாதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல. இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க? நாம் தமிழர் உங்க கட்சி என் தாத்தனோடையது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பேரை நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கல. அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே, உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால, உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சோவும் சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியுமா? அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்கிறீங்க. நீங்க சான்று வச்சிருக்கீங்களா? எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கே பாத்திருக்கீங்களா? எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா. நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான். அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சி எல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆற்காடு சீமானோ கோமானோ எவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னு தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயன் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு, சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா. இதுதான் சத்தியம். என் தாய் மேல, என் தமிழ் மேல, என் தலைவன் மேல அதான உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன், கோவமா பேசுவேன்லாம் நீங்க
இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க. நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்க அண்ணங்களா பேசுங்க. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுங்க. எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு. இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு. முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம். இது ஆரியர்களுக்கு செய்கிற அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காப்ல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் முட்டாள்களின், கொஞ்சம் அமைதியா இருங்க, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் உங்களை படிக்க வச்சதா? இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு? நீங்க கர்நாடக நாட்டுல பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க. உங்க தலைவர்களே சொல்றாங்க, அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்ட்டு. உங்க தாய்மொழி எது? அது உங்களுக்கு தெரியும். நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா, அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, துளு பேசுறவங்க இருக்காங்க, உருது பேசுறவங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க, பீகாரி, போஜ்பூரி, குஜராத்தி, மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது, என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு ஆகுது. நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனியன் அப்படின்னா, உன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது, அப்ப கர்நாடகத்துல இருக்குது, அப்ப ஹிந்தியில இருக்குது, அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது. இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம். நீங்க யாரு? நீங்க யாரு? உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது, என் மொழி தாழ்ந்ததா? தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு, தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு. உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அப்படின்னு. அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதியிருக்கிறார். சூத்திரன்கிற மொத்தமா திராவிட, நீங்க சொல்ற சொக்கால் திராவிட இனத்துல எவனும், திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா? இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா? அவன்லாம் சூத்திரன் இல்லையா? தமிழன் மட்டும்தான் தாசி மகனா? என்ன வேலை இது? என்ன வேலை இது? அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும். தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன்? காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும். எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது? நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன? வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது. ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க. அபகரிக்க யாரு நினைக்கிறா? நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது. வள்ளுவருக்கு காவிய கட்டுது, வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது, சரி எடுக்க நினைக்குது. அவன் அபகரிக்க நினைக்கிறான், நீ அழிக்க நினைக்கிற. வேற என்ன? அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல? ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன். நான் தமிழர், நாங்க தமிழர்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? உடனே திராவிடர். இதுல ஏன் திராவிடர் வரல? ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் சம்பந்தம் இல்ல, திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் சம்பந்தம் இல்ல, திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை, உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோபம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது, என் வழியும் உனக்கு புரியாது. அது சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு கூடாது. இப்ப நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு அலர்னீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும். பேசாமட்டா பேசாம போவேன். நீங்க திரும்பி விட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில். நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ், இங்கர்சாலு, ஏங்கல்ஸ், மார்க்ஸ் அப்படித்தானே பேசுறீங்க. வாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது, தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால அறுத்தறியுங்கள் சொன்னாரு. பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ,
மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கெல்லாம் கருப்பையை யார் தெரியல, நீங்கெல்லாம் குழந்தை பெற்று. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே பெரியார் குறித்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் பெரியார் குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பெரியார் அடிப்படையிலேயே பிழையானவர் என்ற கருத்தை முன்வைத்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.